சிறுநீரக மோசடியில் ஈடுபட்ட தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். குட்டி வாலை விட்டு சூடு பார்க்கும் மந்தியின் கதையாக தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளும் சூழ்ச்சிக்கு கண்டனம். திருச்சியில் உள்ள சிதார் என்ற தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மேற்படி உத்தரவை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடாததால் அரசின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் தப்பித்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுயநல நோக்கோடு செயல்படும் விடியா திமுகவிற்கு 2026 நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடியில் ஈடுபட்ட 2 தனியார் மருத்துவமனைகளின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை ரத்து செய்த விடிய அரசு அது குறித்த வழக்கில் முறையாக வாதிடாததால் அரசின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மருத்துவமனை நிர்வாகமும் இதன் மூலம் தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளதற்கு பொம்மை முதல்வரே பொறுப்பு என புரட்சித் தமிழர் காட்டம். நாகப்பட்டினம் மீனவர்கள் 31 பேரையும் அவர்களின் 3 விசை படகுகளையும் தாக்கி கைது செய்த இலங்கை கடற்படையின் அத்துமீறிய செயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும், சிறையில் உள்ள நமது மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை விடியா திமுக அரசு வழங்கவும் வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுகவின் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 4150 பேர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றச்சாட்டு. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதானோர் போலி குற்றவாளிகளா உண்மை குற்றவாளிகளா என காவல்துறை விளக்க வேண்டும் என்றும் பேச்சு. எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? காவல்துறை கணக்கு வழக்குப்படி 4150 பேர். இது பத்திரிகையில் வந்த செய்தி தான். இந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த 4000க்கு பேர் மேற்பட்டு. நான் கேட்க விரும்புறேன், அவங்கள பெத்தவங்க எல்லாம் எவ்வளவு கற்பனையில இருந்திருப்பாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தின் போது ஆளுநர் மாளிகைக்கு 200 பேரை அழைத்து சென்ற அரசியல் செய்த கனிமொழி, கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை? திமுக எம்பி கனிமொழிக்கு கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கேள்வி. கனிமொழி அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள், வன்மையா கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கக்கூடாதது அப்படின்னு சொன்னிச்சே. அதை விட இன்னொரு வார்த்தையை சொன்னிச்சு, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி,
சொக்கா கனிமொழி, நான் கேட்கிறேன், இப்ப கோயம்புத்தூர்ல இந்த தொழில் நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லா வெளிநாட்டுக்காரவங்க வர்ற இடம், உள்ளூர் வெளியூர் வந்து வர்ற இடம், வெளி மாநிலம் வந்து ஏற விமான நிலையம். அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தான் ஏறல, உங்களுக்கு ஏறலையா? நீ ஒரு பொண்ணு தானே, இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டதாக தகவல். கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு தேர்தல் நெருங்குவதால் அதிரடி நடவடிக்கை எடுத்தது போல் விடியா ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்கள் விமர்சனம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல். இதுபோன்ற கொடூர குற்றவாளிகளை எல்லாம் சுதந்திரமாக உலாவ விட்டுவிட்டு பிரச்சினை பெரிதானால் மட்டும் சுட்டு பிடிப்பது போல் நாடகமாட ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் ஆவேசம். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெப்பர் ஸ்ப்ரே வழங்கிய அதிமுகவினர் பெண்களுக்கு எதிரான இந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியை நம்பி எந்த பயனும் இல்லை எனும் சூழலில் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதுடன் இந்த ஆட்சியை விரட்டி அடிப்பது ஒன்றே பாதுகாப்புக்கு ஒரே வழி என பெண்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதி எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி. தங்களின் கோரிக்கையை ஏற்று புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னையில் 16 வயது சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதுடன் கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் அருகே +2 மாணவியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 55 வயதான நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் எந்த குற்றம் செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற இழிநிலை உருவானதால் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து பெண்களும் பெண் குழந்தைகளும் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக எழும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மது போதையில் 9 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையினால் சமூகம் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வாழ தகுதியற்ற நிலையில் தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கல்குவாரியில் தேங்கியிருந்த நீரில் 2 மூதாட்டிகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. 2 மூதாட்டிகளும் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தந்தையும் மகளும் தண்ணீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதால் மக்கள் அச்சம்.
சிவகங்கை மாவட்டம் காடநேரி கிராமத்தில் பாதை ஆக்கிரமிப்பு குறித்து சம்மன் வழங்கிய பெண் கிராம உதவியாளரை இளைஞர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கிய கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு துறையில் வேலை பார்க்கும் பெண் அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலமும் உள்ளதாக பலர் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே நண்பரின் பிறந்த நாளை பட்டாக்கத்தையால் கேக் வெட்டி கொண்டாடியும் பட்டாசுகளை வீட்டின் சுவர் மீது வீசியும் சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் பதிவிட்ட 3 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய விழிப்புணர்வும் சட்டத்தின் மீதான பயமும் இல்லாததால் இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று வாழ்க்கையை தொலைக்கும் அவலம். சென்னை வெட்டுவாங்கேணியில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் காவலாளியாக பணிபுரியும் பெண்ணிடம் தகராறு செய்த செங்கலால் தலையில் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மேற்குவங்க நபர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண் காவலாளிக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை வரதராஜபுரம் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் குளம் போல் தேங்கியது குறித்து ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் கேள்வி. கழிவுநீர் தேங்கியது குறித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதற்கு பின் விளம்பரம் தேட வந்த திமுக எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் சரமாரியான கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாது திகைப்பு. மதுரை மஞ்சமேடு கோமாஸ்பாளையம் பகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை முற்றுகையிட்டு கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக புகார் கூறிய பொதுமக்கள். அதிமுக ஆட்சியில் தாம் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது சிறப்பாக இருந்த கழிவுநீர் மேலாண்மை தற்போது திமுக ஆட்சியில் சீர்கெட்டது எப்படி என அதிகாரிகளிடம் புலம்பிய விடிய அரசின் அமைச்சர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களை திமுக இடைத்தரகர் ஒருமையில் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலில் உள்ள பூட்டுக்களை திறந்து மூடுவதோடு சுவாமி தரிசனத்திலும் திமுக இடைத்தரகரின் தலையீடு உள்ள நிலையில் இவற்றையெல்லாம் விடிய அரசின் அறநிலையத்துறை கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. செஞ்சில யார வேற பூட்டு போடுறாங்க, அதை வேற பூட்டு போடுறோம், யாரை வேற பூட்டு போடுற, அந்த பித்தளை பூட்டு எடுத்து பூட்டு போடுற. ஒரு ஆள் கூட அனுப்பாத பாரு, யாருன்னா மிரட்டா வீடியோ எடுத்து அனுப்பி எனக்கு, நான் பேசிக்கிறேன், எவனா இருந்தாலும் பேசிக்கிறேன் நான். பூட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒப்பந்ததாரரிடம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தார் சாலை போட்டதற்கான தொகையை விடுவிக்க 1,20,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட அவலம். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் பெற்ற ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட 3 கையும் களவுமாக சிக்கியதை அறிந்த மக்கள் திமுக ஆட்சியில் லஞ்சத்திற்கு பஞ்சமே இல்லை என காட்டம். கடலூர் மாவட்டம் அன்னவள்ளி அருகே மது போதையில் காவலர் ஓட்டி வந்த கார் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளர்கள் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்த சோகம். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் காவல்துறையினரே அதிகார மமதையில் சட்டத்தை மீறி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி தேர்வு முடிவில் மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக வெளியான தகவலால் மாணவர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி உதவியாளர் தேர்வில் சரியான விடைகள் எழுதியோர் 10க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக வெளியான தகவலால் சந்தேகமடைந்த தேர்வர்கள் தேர்வு முடிவுகளை வெளிப்படையாக வெளியிட்டு நேர்முக தேர்வை நியாயமாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல்.
சிறுநீரக மோசடி தொடர்பான வழக்கில் ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய அலட்சியம் காரணமாக திருச்சி சிதார் மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ரத்து உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தங்கள் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவோரை அடக்க பல கோடிகளை செலவு செய்து நீதிமன்றத்தில் வாதாடும் ஸ்டாலின் அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற துடிப்பது ஃபெயிலியர் மாடல் அரசின் நம்பிக்கை துரோகத்தின் உச்சம் என மக்கள் சாடல். தூய்மையற்ற நகரங்களின் பட்டியலில் மதுரை முதலிடம் பிடித்துள்ளதை கண்டித்து மாநகராட்சி ஆணையருக்கு வாழ்த்து மடல் மற்றும் பட்டு சால்வையை அனுப்பி வைத்த நபர். ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மைக்கு பழம்பெரும் வாய்ந்த கோவில் நகரமான மதுரை மாநகரை குப்பை கூலமாக மாற்றியுள்ளதை சாட்சி என பொதுமக்கள் கடும் சாடல். மதுரை அசுத்தமான நகரங்கள்ல டாப் 10ல பாத்தீங்கன்னா முதலிடத்துல வந்திருக்கு மதுரை. இது மதுரை வாசியா, மதுரை மாநகராட்சிக்கு ரத்தத்தை வேர்வா சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தை கட்டுறோம். அதுல மதுரை வாசியா ஒரு இந்திய குடிமகனா எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது. வரி பணத்தை வாங்கி கொண்டு இன்னைக்கு ஊழல் முறைகேட்டுல இருந்துட்டு இன்றைக்கு ஊழல்ல தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒழிய இந்த சுத்தம் சுகாதாரத்துல இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அதை கண்டனம் தெரிவிக்க இன்னைக்கு நாங்க வாழ்த்து மடல் அனுப்புறோம். அண்ணா பல்கலை இணைப்பு கல்லூரிகளில் கடந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான போலி நியமனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தற்போது மீண்டும் 150க்கும் அதிகமான கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள அவலம். திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகம் மாணவர்களின் எதிர்காலத்தை பந்தாடுவதாக கல்வியாளர்கள் கடும் சாடல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம். நியாயமான கோரிக்கைகளை கிடப்பில் போட்டு தொடர்ச்சியாக ஏமாற்றி வரும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் கண்டனம். சென்னை கோபாலபுரம் அருகே ஆட்டோவில் வந்த 2 போதை ஆசாமிகள் அரசு பேருந்தை மறித்து சாலையில் அமர்ந்து ரகளையில் ஈடுபட்டதுடன் அங்கு வந்த போக்குவரத்து போலீசாரையும் சரமாரியாக தாக்கி அராஜகம். இதுபோன்று சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை வைத்துக் கொண்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என எப்படி சொல்ல முடிகிறது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காவல் நிலையம் அருகில் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் மினி பேருந்தில் திடீர் தீ விபத்து. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத நபர்கள் பெருகியுள்ள நிலையில் யாரேனும் தீ வைத்தனரா என சந்தேகம் எழுப்பும் மக்கள். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை கூட்ரோடு பகுதியில் அடிக்கடி கனரக வாகனங்களால் விபத்துகள் ஏற்படும் நிலையில் மேம்பாலம் அமைக்கப்படாததை கண்டித்து 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். இன்னும் எத்தனை வாகன விபத்துகள் நிகழ்ந்தால் விடியா மாடல் ஸ்டாலின் அரசு மேம்பாலத்தை அமைத்து முறையான சாலை வசதியை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் கேள்வி. சேஷம்பட்டியில இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு இறந்தும் இவ்வளவு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டும் எங்களுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காம இருக்கு அரசாங்கம். தயவு செஞ்சு உடனடியாக அரசாங்கம் இந்த எங்களுடைய கோரிக்கை, எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக மேம்பாலமும் உடனடியாக 1 வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சர்வீஸ் ரோடு அமைச்சு கொடுக்கணும். சட்டவிரோத தலைமுடி ஏற்றுமதி மற்றும் 11,000 கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டில் சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. 11,000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்த நிலையில் கோவில்களில் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட தலைமுடி வழியாக கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்ததாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களும் பணியாற்றுகின்றனர். இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சி. பகுதியில் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்காடு பகுதியில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டுவதுடன் தட்டி கேட்ட நிலத்தின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர். ஆளும் கட்சி மமதையில் திமுகவினர் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கோடியக்காடு கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமான பூர்வீகமான 8 வான் நிலம் புஞ்ச நிலம் இருக்கிறது. அதில் திமுக பிரமுகர் சாமிநாதன் என்பவர் இன்னும் பல திமுக பிரமுகர்கள் கூட்டணியுடன் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எப்படியோ முறைகேடான தகவல்களுடன் அரசு கட்டி கொடுக்கும், ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கும் கலைஞர் வீட்டு திட்டத்தில் வீடு கட்டியிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த வானகரத்தில் நாய் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் தெருநாய்கள் கடித்து சிறுவர் முதல் முதியோர் வரை பலர் படுகாயமடையும் அவலம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் GST சாலையில் திடீர் மழையால் பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல். போலி விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு 4000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் பெருமளவு நிறைவு செய்ததாக கூறும் லட்சணம் இதுவா என வாகன போட்டிகள் கேள்வி. தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி பேரூராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கே சாலையில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகம் இணைப்பு கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகளை கடைசி நிமிடத்தில் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததால் பெரும் சர்ச்சை. விடைத்தாள் டெண்டர் தோல்வியால் தாள்கள் கிடைக்காததே காரணம் என கல்லூரிகள் குற்றம் சாட்ட பல்கலை நிர்வாகம் மாணவர்கள் கோரிக்கை என திசை திருப்ப முயல்வதாக புகார் எழுந்துள்ள நிலையில் உடனடி தீர்வு கோரி மாணவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாட புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் உபகரணங்கள் எரிந்து நாசமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. அரசு பள்ளிகளை முறையாக பராமரித்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விடிய அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சாடல். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே நெய்வாசல் தென்பாதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் மேற்கூரை பூச்சி பகிர்ந்து விழுந்து முதியவர் உள்ளிட்ட 2 படுகாயம்.
கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனிலேயே குறியாக செயல்படும் விடிய ஆட்சியில் அரசு கட்டிட பராமரிப்பு அறவே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மினி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ள நிலையில் 2 பேர் கவலைக்கிடம். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுப்பு. சிலைகள் கடத்தப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதா அல்லது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதா என்பது குறித்து விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள செந்தலை கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடிய ஆட்சியில் அடிப்படை தேவைகளை கூட போராடி பெற வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. எங்களுக்கு 1 மாசமா தண்ணிங்கிறதே வரல சார். நாங்களாம் என்ன சார் பண்ணுவோம்? தண்ணிக்கு புள்ள குட்டிங்களை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்க எங்கங்க சார் நாங்க போறது? குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு மஞ்சளும் பச்சையும் கலந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வருது. அந்த தண்ணியை நாங்க குடிச்சோம்னா எங்களுக்கு என்ன சார் ஆகும்? தண்ணியை பாருங்க சார், மஞ்சள் இந்த கலர்ல நாங்க குடிச்சோம்னா எங்க பிள்ளைங்க நாங்க தான் பாதிக்கப்படுவோம். எங்க பிள்ளைங்களும் பாதிக்கப்படலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கன்கரை பகுதியின் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கருகி தீஞ்ச முட்டையை வழங்கியதால் பெற்றோர் அதிர்ச்சி. காலி பணியிடங்களை நிரப்பாமல் அங்கன்வாடி மையத்தில் ஒரே ஒரு ஊழியர் மட்டுமே இருப்பதால் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு உணவை சமைக்க முடியவில்லை என ஊழியர் விளக்கம். அப்போ இன்னைக்கு இந்த பிள்ளை இதை உடைச்சி சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும்? முட்டை பேச்சு அது பேச்சு இல்லை. ஆமாம், இந்த பிள்ளை இந்த முட்டை கொடுத்தது இல்லையா? இந்த முட்டை என்ன இதில் நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க. இந்த முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் நான் கொடுப்பேன் சில நேரங்களா. ஏன்னா முட்டை அப்போ முட்டை இருக்கு அப்படித்தானா? முட்டை இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க நீங்க? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரவட்லா பகுதியில் மழைநீர் வடிய வழியின்றி 100 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மழைநீர் வடிய வடிகால்வாயை தூர்வாராத விடிய அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. உரிய இழப்பீடு கொடுக்கணும். மழை நீரில் முழுங்கிட்டு இருக்கிற நெல் பயிர்கள் மட்டும் இல்லை, அது இல்லாம அறுவடையே பண்ண முடியாம நிறைய பேர் நெல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு அதை அறுக்க முடியாம கூலி கொடுக்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல. இதனால எல்லாருமே பார்வையிட்டு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சு. காவிரி டெல்டா பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தான ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். பாதிப்பு குறித்த அறிக்கையை விடியா ஸ்டாலின் அரசு வெளியிட மறுப்பது ஏன் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சரமாரி கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நெடுவரம்பாக்கத்தில் பூட்டி கிடக்கும் நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அறுவடை செய்து 2 மாதங்களாகியும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தும் ஸ்டாலின் மாடல் அரசால் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதுடன் மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும் ஆவேசம். விவசாயிகளை அவமதிக்காதே, 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 துன்புறுத்தாதே, துன்புறுத்தாதே, விவசாயிகளை துன்புறுத்தாதே, 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 விவசாயிகளை துன்புறுத்தாதே. இப்போ ஒரு வாடகை டிராக்டர் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் இல்லாம வாடகை டிராக்டர் இங்க வரதில்லை. இப்போ மூட்டைக்கு 40 கிலோவுக்கு ஒரு 300 ரூபாய் விவசாயி கிடைக்கிறாங்க. இப்போ அந்த 300 ரூபாய் டிராக்டர் தான் கொடுத்துட்டு போனோம். என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணு செருப்பு அடிக்கும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இந்த அரசாங்கம் மக்களை தத்து நடுத்தர நிறுத்திச்சு. ஆகும் போது நான் நடுவத்தில் நின்றுக்கிறீங்க. ஆனா இந்த டிசிபி சட்டத்துல இதுவரை ஒரு அரசு அதிகாரி இல்ல. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. காலையில இருந்து எல்லா அதிகாரியும் நாங்க போன் பண்ணி பேசுறோம். நீங்க கலெக்டர் கிட்ட போங்கன்றாங்க. நாங்க ஏன் கலெக்டர் கிட்ட போறோம்? இல்ல எங்களுக்கு தலையெழுத்தா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அதிகாரி அவர்களே, நாங்க ஏன் கலெக்டர் போய் பார்க்கணும்? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,07,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. மே 20ஆம் தேதியன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 8,70,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர்.
கடலில் கலக்கும் காவிரி ஆற்று நீரை ஐயாற்றில் திருப்பி விடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முசிறியில் ஆற்றில் இறங்கி போராடிய 25 பேரை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்த நிலையில் நடுமணல் திட்டில் 10 பேர் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு நிர்வாகம் விவசாயிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் கேள்வி எழுப்புபவர்களை ஏவல் துறையை கொண்டு ஒடுக்குவதாகவும் எழும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வடுகபாளையத்தில் ஐநா சபையால் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் இரும்பு உருக்கு ஆலை அமைக்கும் தனியார் நிறுவனத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம். தனியார் நிறுவனத்திற்கு துணை போகும் விடிய அரசை கண்டித்து சென்னை நகர் ஊரமைப்பு இயக்குநர் அலுவலகத்தில் மனு அளித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆவேசம். மற்ற செடிக்கு மருந்து தெளிக்கிற மாதிரி மல்பெரி செடிக்கு மருந்து தெளிக்க முடியாது. மருந்து தெளித்தா புழுப்புறம் செத்து போயிடும் சாப்பிட்றது. புலிக கூட வந்து அந்த செயற்கை ரசாயனம் காற்று எதுவுமே இல்லாட்டி மட்டும்தான் அந்த பட்டுப்பூச்சி அந்த வளர்க்கணும். இந்த ரசாயன காற்றுலாம் வந்து அந்த இலையில படிச்சு அப்படின்னா அதை கொண்டு நாங்கள் புழு வச்சோம்னா புழு இறந்த வீடு முழுக்க அந்த விவசாயத்துக்கு பாதிக்கும். 2025ஆம் ஆண்டில் இதுவரை 218 நிறுவனங்கள் 1,12,700க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக தகவல். AI அடிப்படையிலான ஆட்டோமேஷனை நோக்கி பெரு நிறுவனங்கள் நகர்ந்து வருவதால் திணறும் தொழில்நுட்ப ஊழியர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுப்பட்டியில் இருமலுக்கு தவறான சிகிச்சை அளித்து இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் போலி மருத்துவர் சிக்கினார். உயிர்கள் பறிபோன பிறகுதான் போலி மருத்துவர்களும் போலி மருந்து நிறுவனங்களும் வெளியே தெரியும் நிலையில் இவற்றை கண்காணிக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதய துடிப்பு பரிசோதனைக்கு போதிய மருத்துவர்களும் போதிய கருவிகளும் இல்லாததால் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் அவல நிலை. திறனற்ற திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் மருத்துவத்துறையை முறையாக நிர்வகிக்காததால் தமிழகம் மருத்துவத்துறையில் தள்ளாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. பணிச்சுமை அதிகரிப்பு, ஊதிய குறைபாடு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்காலிக மின்தூக்கி ஆபரேட்டர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் நிர்வாக மற்றும் ஊதிய குறைபாடுகளை களைந்து தரமான சிகிச்சை வசதியை உறுதி செய்யாத சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வெட்கி தலைகுனிய வேண்டுமென பொதுமக்கள் சாடல். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்கவும் ஓய்வு பெறும் போது நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்கொடை வழங்கவும் வலியுறுத்தி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சங்கத்தினர் மதுரையில் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் செல்போன் டார்ச்சை ஒளிரச் செய்து ஆவேசம். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து குப்பைகளுடன் வந்த வாகனங்களை சிறைபிடித்த பொதுமக்கள். ஊராட்சி நிர்வாகத்தின் செயலால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் வனவிலங்குகள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பலப்பாடி கிராமம், பாரக்கோட்டாய் கிராமங்க. 2 கிராமத்து சென்டரில் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 ஆடு, இங்கே வீடு வந்து பக்கத்தில் ஒரு 150-200 வீடுகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டினா ஆடு மாடு அந்த காயத்தில் பிளாஸ்டிக் கவர் வந்து அங்கங்கே உழும்போது ஆடு மாடு மேயும்போது பாதிக்கப்படும். இந்த இடம் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த குப்பையை கொட்டினா பிரச்சனை இல்லை. எங்கள் ஊருக்கு வந்து கொட்டினா பிரச்சனை தான். எங்களை ஆடு மாடு மேய்க்கணும். தண்ணி இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒகேனக்கல் குடிநீர் தண்ணி சுத்தமாக கிடையாது. டேங்க்கு நாங்கள் நிலத்தடி நீர் நம்பி தான் பொழைச்சிக்கிறோங்க. அது பிரச்சனை இல்லாத இங்கே எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது. கிருஷ்ணர் ஒரு பக்கம், குப்பை ஒரு பக்கம், அது போட்டுன்னு வந்தால் ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் எப்படி பொழைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். முறையான திட்டமிடல் இல்லாத தாயுமானவர் திட்டத்தால் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஊழியர்கள். பணிச்சுமை ஏற்படுவதால் முறையாக பொருட்களை வழங்க இயலவில்லை என்றும் தனிப்பணியாளர்களை நியமித்தால் மட்டுமே திட்டத்தை தொடர இயலும் என்றும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வேதனை. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு 16 வகை பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் தொடக்கம்.
மகா அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக மங்கோலிய தலைநகர் உலான் பாட்டருக்கு திருப்பி விடப்பட்டது. விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர். 2023ஆம் ஆண்டு 2,25,00,000 இந்தியர்கள் OECD-யின் 38 உறுப்பு நாடுகளில் குடியுரிமை பெற்று உலகில் முதலிடம் பிடித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் திறமையான இந்தியர்கள் அதிகளவில் குடியேறியுள்ள நிலையில் இது முந்தைய ஆண்டை விட புதிய உச்சம் என தகவல். திருச்சி மாவட்டம் முசிறியில் அமைந்துள்ள கற்பூரவள்ளி அம்மன் உடனுறை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக நடைபெற்ற சோமவார பிரதோஷ விழா. சிறப்பு அபிஷேக பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள சடையாண்டி கோவிலில் களை கட்டிய ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் திருவிழா. 105 கிடா வெட்டி விடிய விடிய நடைபெற்ற அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்பு.